Hello everyone. Thanks for coming and watching my videos. Hope you're all doing good. இன்றைக்கி நம்ம மாட்டில் என்ன சமையல் பார்த்துடலாம் வாங்க. சாரி கொஞ்சம் லாங் பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா ஸ்கந்த சஷ்டிக்கு நான் ஜாஸ்தி சமைச்சது கிடையாது வீட்டில். பட் இன்றைக்கி வந்து பொரிச்ச குழம்பு, வாழைக்காய் கொண்டக்கடலை போட்டு பொரிச்ச குழம்பு அண்ட் லாங் பீன்ஸ் எடுத்து பொடுத்துவல் தேங்காய் போட்டு. அந்த லாங் பீன்ஸை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இங்கே வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுட்டுட்டேன் நான் ரெடியாக. அதுக்கப்புறம் பொரிச்ச குழம்புக்கு வந்துட்டு மெயினாக உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு குருமிளகு ஆர் பெப்பர், பிளாக் பெப்பர் அண்ட் ஜீரகம் அண்ட் மிளகா வத்தல் அதெல்லாம் நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், கொண்டக்கடலையும் வாழைக்காயும் போட்டு 2 விசில் வர வைக்கிறதுக்கு ரெடியாக நான் வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 விசில் வந்த உடனே, நல்லா வெந்த உடனே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் புளி தண்ணி விட்டு அண்ட் வெல்லமும் போட்டு நல்லா வேகணும். அது அந்த புளி தண்ணி வெள்ளத்தில் இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் வெல்லமும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஸோ இமீடியட்டாக அதை வந்து வேக வச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுடணும்ல, அது தேங்காயோடு நல்லா அரைச்சி அதை விடணும். விட்டுட்டு எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போடுங்க, உப்பு எல்லாமே போட்டு அது நல்லா வேகணும். நான் வந்து நல்லா திளப்பிச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் வந்து சதுக்கி விட்டேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் மேஷ் பண்ணலைன்னா அது கொஞ்சம் வந்து சூப்பியாக நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேங்காயும் வதக்கி போட்டேன். ஸோ நல்ல அது ஸ்மெல் நல்லாயிருக்கும். தேங்காயும் இது கருவேப்பிலையும் போட்டு பொரிச்ச குழம்பு சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் லாங் பீன்ஸ் கறிக்கு வந்து ஜஸ்ட்டு கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பும் நல்லா தாளித்து போட்டு அதில் வந்து லாங் பீன்ஸ் போட்டு, இந்த லாங் பீன்ஸ்க்கு என்ன தெரியுமா, நீங்கள் வந்து அது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக விடணும். ஜஸ்ட்டு தளிச்சா போகிறோம் நீங்கள் வேகிறதுக்கு. இங்கே பாருங்கள், நான் வந்து தாளித்து கொட்டி அந்த லாங் பீன்ஸை போட்டு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அது மூடி வச்சு விடுவேன். பச்சை மிளகாயும் போட்டு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காயும் துருவினது போடுவேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அவர் லன்ச் ஆன் சாட்டர்டே அண்ட் it was tasty and sattvic. All right, see you all in the next video. Be happy and stay positive.